இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கவானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளின் கர்த்தர் நமக்கு பாராட்டின இந்த கிருபை நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தை மாதம் 15ஆம் தேதியை தந்து இந்த 15 நாட்களும் கர்த்தர் கண்ணின் மணி போல எங்களை காத்து வந்தார். அந்த கிருபைக்காக நான் இந்த வாய்தவரை சோசரிக்கிறேன். உடைய பாதையின் வாழ்க்கை பாதையிலும் கர்த்தர் நடத்தி வருகிறார். அவன் நடத்துகிற விதம் பெரிதாயிருக்கிறது. அந்த பெரிதான தகப்பன் மகாபெரிய பலனாயிருக்கிறவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகின்றார். மீண்டுமாக கனச்சராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் எல்லா கிருபையின் தருணங்களுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிப்போம். சோஸ்திரம் தகப்பனே, நன்றி 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 கோடி கோடி நன்றி கதாவே. புது வருஷத்தை தந்து மட்டுமா எங்களை நடத்தி வர கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலைகள் சூழ்நிலைகள் எவ்வளவோ மாறி இருந்தாலும் நீர் மாறாதவர் கத்தாவே. நீர் ஏற்றுமென்றும் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே இந்த சங்கமான ஊழியத்துக்கு அவிசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஊழியத்தை மட்டுமாய் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். மாலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடா நடத்தி நீங்களே கத்தால் அதுக்காய் சோஸ்திர நன்றி. மாலை நேர அப்பா ஊழியங்களை ஆசிரியத்து தண்ணீரே நன்றி ஆண்டவர். இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை நீங்க ஆசிரியத்து போற தரப்புற கிருபைக்கா நன்றி செலுத்து திருக்கரத்துல தருகிறோம் ஆண்டவர். உடைய எல்லைகளை ஆசிர்வதி விசாலமாக்கும். அவர்களை முன்குறித்தவர்கள் அழைத்து வாரும் கத்தா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களா விளங்க செய்யுங்க ஆண்டவர். இந்த நேரடி ஒளிபரப்பு ஐயா கேட்கிற ஒவ்வொரு நேர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க கிரிய செய்வீராக. வெளிச்சம் உண்டாவதாக அப்பா. அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக அப்பா நீ கிருபை பாராட்டுவீரா. தடிகளை தகர்த்தறிந்த காரியத்தை வாய்க்க பண்ணு. அடிமையை ஒப்பு கொடுக்கிற தொட்டு வழங்கத்தக்க பலனில் சத்துவத்தின் தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்வது, என் பலனாகிய கர்த்தாவே. என் பலனே அவர்தான். அந்த கர்த்தரை நோக்கிவிட்டார். அவரைத்தான் அன்பு கூற நாங்கள் வந்து நிற்கின்றோம். அன்பு கூறுவோமா? நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இதனாலும் எங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்பு அறிய தருகிறேன். இதனாலும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கூட கடந்து சென்று 7:30க்கு நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடந்து செல்ல போறோம். இதனாலும் எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தில முதலாவது தேவ செய்தியை தருகிறார்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள். டொரண்டோவிலிருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் போது தேவ செய்தி தருகிறார்கள். இரண்டாவதாக எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் உங்கள் சகோதரி சுபா லங்கோ. நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். இவையே இந்த நாளும் தேவன் முன்குறித்த நிகழ்ச்சியின் கண்களாகும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்பு கூறுவோம். இணையுங்கள், அழையுங்கள். சங்க வானொலிக்குள்ள சங்கமிக்க ஓடி வாருங்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சங்கமிப்போம். அவற்றை வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பு தந்தவர், அந்த ரட்சிப்புக்குள்ளாய் சங்கமிப்போம். முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவு பரிந்து நிலைத்திருக்கும்படியாக அவருக்குள் நாங்கள் சங்கமிப்போம். அவரோட அன்பை ருசித்து பார்ப்போமா? என்கிறனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அன்பு கூறுற நீங்கள் ஓடி வாருங்கள், அழையுங்கள், இணையுங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். எங்களை ஆரம்பிச்சமும் பாடல் கூட வழிநடத்த எங்களோட சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். அடுத்து வாருங்கள் உங்கள் ஆரம்பிச்சமும் பாடலை. ஆமென் ஆமென். God bless you sir. God bless you sir. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போடுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் நடத்துகிறவராயிருக்கிறீர் அப்பா. உம்முடைய கிருபை எப்போதும் எங்களை சூழ்ந்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. காலநிலைகள் என்னவானாலும் கர்த்தர் உம்முடைய கரத்தில்
எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாய் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அழைப்பை நீர் எப்போதும் கொடுக்கிறவராயிருக்கிறீர். அப்பா, நீர் வாசல் கதவில் நின்று தட்டுகிறவராயிருக்கிறீர். அப்பா, எப்போதோ ஒரு ஆத்துமா என்னுடைய வாசல் கதவை திறக்கவோ நீர் அதற்கு உட்பிரவேசிக்க நீர் காத்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இழுத்துக் கொள்ளுங்க உம்முடைய அன்பின் கருங்களினாலே. அப்பா, அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுக்கிறவர் நீர் கர்த்தாவே. பாவங்களை மன்னிக்கிறவர். எல்லாரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த சங்கமம் கிறிஸ்தவ வானிலை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே இதுவரை வழி நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து ரஸ்லி பிரதரை மறுபடிய மனைவரிட்ட பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மனிதர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகம் ஆரோக்கியம் கொடுத்து தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல சௌரி சுபாலங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தை உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்கிற ஊழியத்திலே அநேக ஆத்துமாக்களை விடுதலை அடைய செய்யும்படியாய் அபிஷேகிக்கும்படியாக உம்முடைய திருப்பாதத்தில் சௌரியம் ஒப்பு கொடுத்து அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல சாரி டோலிக்கான் சாரி ரஞ்சினி அலங்காரமணிக்கான் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்கிற அந்த சௌகரியங்கள் கத்தாவே உமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா நேரங்களையும் காலங்களையும் நீங்க கனப்படுத்தி தொடர்ந்து அவர்களை சாட்சிகளாய் நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களை அவருடைய குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர் ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டும் அப்பா. இந்த கடைசி காலங்களிலே கத்தாவே அப்பா, ஈசாக்கு விதை விதைத்தான், அது 30 100 பலன் கொடுத்தது என்று சொன்னபடி கத்தாவே அவர்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் சபைகளிலே அநேக ஆத்துமாக்களை பெறலாய் பெறுவதற்கு உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு உதவியாயிருக்கட்டும் ஆண்டவரை. உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும். தொடர்ந்து உம்முடைய விடுதலையை அந்த ஆத்துமாக்களுக்கு கொடுக்கும்படியாய் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடத்துங்க. போக்கிலும் வரத்திலும் துணியாயிருங்க. குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்கிற அந்த குடும்பங்கள் ஒருபோதும் பக்கப்பட்டு போகாதபடி உம்முடைய கிருபையினாலே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அபிஷேகிக்கிறவர் நீர் ஆண்டவரை, பேசுகிறவர் நீர், விடுதலையை கொடுக்கிறவர், ரட்சிப்பை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரை. பின்மாற்றத்தில் உள்ளவங்களை மீண்டும் கொண்டு வாங்க, சபையை நிரப்புங்க ஆண்டவரை. ஒன்று சேர்ந்து உண்மை துதிக்கும்படியா எல்லாரையும் நீர் அழைத்தது உண்மையுள்ளவர். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. என்னங்க தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை ஆசிர்வதிக்கிறோம். அந்த தேசத்தை நீர் கைவிடாத தகப்பன். தொடர்ந்து அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, சாத்தானுடைய எல்லா கட்டுக்களிலும் இருந்து அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் கர்த்தர் நீர் அந்த இடத்திலே நீர் ஒரு தெய்வம் கத்தாவே மனிதனாக பிறந்து அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த போதிலும் அவர்கள் காண முடியாதபடி எல்லா கண்களும் குருடாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, தெளிந்த பார்வையை கொடுங்க ஆண்டவரே. நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்த அறிய கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அயல் உள்ள ஒவ்வொரு நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஈரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி உம்முடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் அந்த ஜனங்களுக்காக கெஞ்சுகிறோம், அந்த காசா மக்களுக்காக கெஞ்சுகிறோம். அப்பா, ஆபிரகாமின் சந்ததிகளாகி அந்த சந்ததிகள் கர்த்தர் உம்மை அறிய முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களை ஆசிர்வதித்தீர் ஆண்டவரே. எண்ணெயையும் தண்ணியையும் நீர் ஆசிர்வதித்திருக்கிறீர். அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை எப்போதும் இருக்கட்டும். பாவத்தை மன்னிக்கட்டும். தொடர்ந்து அந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை காணும்படியாய் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்தின் மேல உம்முடைய கண் ஒரு விசை மனம் இறங்கட்டும் ஆண்டவரை. அறியாமை நிழலுக்குள் இருக்கிற அந்த ஜனங்கள்
வெளிச்சத்தை காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருந்த போதிலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை எல்லா தேசங்களையும் பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களும் உம்முடைய மக்கள் நீர் அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய திட்டம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனத்துடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரகசிய வருகையில எல்லாரும் இழுத்து கொள்ளப்பட, நரகத்துக்கு தப்பு வைக்கப்பட நீர் கிருபை கூற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ்
அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உனை சேருமா? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதித்து அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Praise Lord, sister. அருமையான பாடல், அழகாக பாடினீங்க, அனுபவிச்சு பாடினீர்கள். ஆமென். கர்த்தரின் நாமத்தை உயர்த்தினீர்கள். அது மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்தின உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அதனால கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியர்களை கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமானத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளின் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 3 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 3 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிறவர், என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திராய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமென். இந்த இடத்துல என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொன்ன தாவீது துதிக்கு பாத்திராய கர்த்தரை, துதிக்கு பாத்திரர், அவர் யூதசிங்க ராஜா, அவர் யூத கோத்திரத்தில் வந்து அப்ப அந்த யூதசிங்க ராஜா துதிக்கு பாத்திரேன். இங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு இருந்து துதிக்கும் போது, அங்கே உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பன் அவர். அப்ப துதிக்கு பாத்திர கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட. அப்ப துதிக்க துதிக்க சத்துருடைய கோட்டை என்ன செய்யும்? தகர்த்தெறியப்படும்.
சத்துருவிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கப்பட விடுதலை அடைவேன், பாதுகாக்கப்படுவேன். அப்படித்தான் யோசபாத்து அங்கே எதிராய் வந்த சூழ்நிலையில தன்னால ஒன்று முடியல, இந்த பலனும் இல்லை என்று சொல்லி தகப்பனிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஒருமனப்பட்ட நின்ற வேளையில இங்க யுத்தம் திசைய கத்தத்தான் வந்தது. இந்த யுத்தம் உன்னுடையதுல என்னுடையது என்று சொல்லி அங்கே பாடல் குழுவை கொண்டு போய் நிறுத்தினார் யோசபாத்து. 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை முழுமையாக வாசிப்பீர்கள், அந்த சம்பவம் உங்களுக்கு விளங்கும். துதிக்க துதிக்க எதிரிகள் தங்களுக்குள்ள ஒருவரோடு வெட்டுண்டு மடிந்தார்கள். பாருங்க, துதிக்கு பாத்திராய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படும். நாங்க துதிக்க துதிக்க எங்களுக்கு எதிராக எழும்புற சூழ்நிலைகள், எதிராக வர்ற சத்துருக்களின் திட்டம் எல்லாம் முறியடிக்கப்படும். சத்திரங்கள் தலைகளை உயர்த்துவா. இதை தாவீது நன்றாய் அறிந்ததுனால, பெற்றுக்கொண்டு அந்த விடுதலையினால எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்க பாடத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், துதிப்போம், நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. இணைப்பிற்கும் சௌரி அழைப்பு கொண்டு வந்து ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம், துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தையும் துதியை. ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. உங்களை கிருபை எப்பொழுதும் உங்களுக்கு புதிதாக இருக்கக்கூடிய நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது இந்த சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்துல ஒளியாக எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்குள்ள நீங்க கிரியை செய்ய போகிற ஒவ்வொரு வல்லமை நிறைந்த கரத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நேற்று இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து உங்களுடைய கிரிகைகளை நடத்தி கொண்டிருக்கிற மகா பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோட வார்த்தை எப்பொழுதும் ஆமேன் என்று இருக்கிறபடியா, ஆமேன் என்று இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் சுபா கூறினாங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமேன். கர்த்தரங்களை அழைத்த அழைப்பின்படி அவர் மேலும் நாங்க அன்பு கூறினபடியா நித்திய வெளிச்சத்துல வந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்கு நாங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். ஆண்டவரே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். தேங்க்யூ. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமே. உங்களோட வாக்கு தத்தன்படி ஆண்டவரே, உங்கள் மேல நாங்க அன்பு கூறும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு புதிதான வல்லமையும் வெள்ளத்தினாலும் எங்களை அலங்கரித்து உங்களுக்குள்ள இன்னும் மகள செய்து உங்களை மட்டுமே ஆராதிக்க தந்த இந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் எங்கிருந்து எந்த இடத்துல இருந்து வந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நீங்க அழைத்த ஊழியக்காரங்க நீங்க உண்மையா இருப்பது போல எங்களையும் உண்மையாக உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு தாழ்மையான ஆவியையும் தேவ பயத்தையும் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவரும் கூட கிருபை ஒரு போதும் குறைந்து போவதில்லை. அதுக்கான நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களுடைய அபிஷேகத்தினாலும் உங்களுடைய புதிதான அன்பினாலும் அவர்களுக்கு புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, உங்களோட சித்தத்துப்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. யோபு 5:9 கூறுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணிய முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமேன் அப்பா. எங்கள் மத்தியிலிருந்து நாங்கள் எதிர்பாராத வண்ணமாக எங்களுக்கு நீங்க கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா, நன்றி செலுத்துறேன். யாவருக்கும் ஒரு தாழ்மையான ஆவியை கொடுத்து உங்களே நாங்க ஆவியோடும் உண்மையோடும் நாங்க ஆராதிப்பதற்கு தந்த இந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலமின் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி இயேசுவேப்பா. யாரிடம் செல்வோம் இறைவா,
வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமென்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணிப்பார். ஆதரித்தே அரவணிப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலயம் தான் இணைவதென்றோ. குவலயம் தான் இணைவதென்றோ. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் என்றோ உள்ளன. பேரறுத்த மரங்களைப் போல் விளைந்திருக்கும் மலர்களைப் போல் உலகிருக்கும் நிலை கண்டு உமது மனம் இறங்காதோ. உமது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? ஆமென். யாருடன் செல்வோம்? அவருடைய சமூகத்திலும் அவரிடத்தில் இருந்தா எங்களுக்கு சமாதானம் நிம்மதியும் கிடைக்கும். அப்படியே கர்த்தர் எங்களுக்குள்ள அவருக்குள்ள நாங்கள் மகளை தந்த கிருபைகளுக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்குள்ளேயும் கர்த்தர் அவருடைய ரட்சிப்பை கொடுத்து அவருக்குள்ள மறைந்திருந்தா அவர்கள் அறிந்து கொள்வார்கள். யாரிடம் நாங்கள் போனால் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், யாரிடம் போனால் எங்களுக்கு அந்த சமாதானத்தின் அன்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அவர்களையும் கர்த்தர் கண்டறியக்கூடியதாக கர்த்தர் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். மீதியே இந்த பாட்டு பழைய பாட்டு தான் நல்லா பாடினீர்கள், நன்றாக பாடினீர்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்தினீர்கள், ஊழியருக்கான ஜெபத்தை மீறெடுத்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி, நன்றி. God bless you, Sister Subha. ஆமேன். God bless you too. ஆமேன். நாங்கள் அடுத்ததா ஒரு சிறிய கவிதைக்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆண்டு தந்தார் என்று சொல்லி ஒரு சிறிய கவிதை. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு தந்தார், ஆளுகை செய்ய தந்தார். ஆண்டு தந்தார், ஆளுகை செய்ய தந்தார். அதன் ஆழத்தையும் அகலத்தையும் அவரே அறிந்தார். ஆண்டு தந்தார், ஆளுகை செய்ய தந்தார். அதன் ஆழத்தையும் அகலத்தையும் அவரே அறிவார். புதுநாள் தந்தார், புழுதியை தட்டு என்றார். புதுநாள் தந்தார், புழுதியை தட்டு என்றார். எழும்பி பிரகாசி, எழுதிய வார்த்தையின்படி ஒளி வீசு. எழும்பி பிரகாசி, எழுதிய வார்த்தையின்படி ஒளி வீசு. தூரம் எதுவும் இல்லை, உமக்கு தொலைவு என்று ஏதும் இல்லை. தூரம் எதுவும் இல்லை, உமக்கு தொலைவு என்று ஏதும் இல்லை. பூந்த துறவுகளை ஈசாக்கு எதிர்க்கவில்லை.
சூழ்ந்த துறவுகளை ஈசாக்கு எதிர்க்கவில்லை. குறித்ததை கொடுத்தார். ஈசாக்கோடு தேவனே இருந்தார். குறித்ததை கொடுத்தார். ஈசாக்கோடு தேவனே இருந்தார். அபிகாயில் வந்தார். தாவீதின் பாதம் பணிந்தார். அபிகாயில் வந்தார். தாவீதின் பாதம் பணிந்தார். நாபால் எப்படிப்பட்டவரோ பேரும் அப்படியே என்றார். நாபால் எப்படிப்பட்டவரோ அப்படியே பேரும் என்றார். மாமிசம் பலவீனம் என்றாள். மாமிசம் பலவீனம் என்றாள். தேவ திட்டம் உம்மில் உள்ளது என்று தாவீதுக்கு அறிவுரை சொன்னாள். மாமிசம் பலவீனம் உள்ளது என்றால் தேவ திட்டம் உம்மில் உள்ளது என்று தாவீதுக்கு அறிவுரை சொன்னாள். புது வருடம் புது ஆண்டாய் மாறியது தாவீதுக்கு. புது வருடம் புது ஆண்டாய் அது மாறியது தாவீது. உசியா எழுந்தார். ஆசாரிய ஊழியம் செய்த நின்றார். உசியா எழுந்தார். ஆசாரிய ஊழியம் செய்ய நின்றார். தேவனோ அதை தண்டித்தார். தேவனோ அதை தண்டித்தார். குஷ்டரோகியாகி மரித்தார். குஷ்டரோகியாகி மரித்தார். புதிய ஆண்டு தந்தார். ஆளுகை செய்ய தந்தார். அதன் ஆழத்தையும் அகலத்தையும் அவர் அறிவார். அவர் அறிந்த ஆழத்தையும் அகலத்தையும் நாம் அறிய வார்த்தை கீழ்ப்படிவோம். விசுவாசத்துக்குள் ஓடுவோம். வார்த்தையை கீழ்ப்படிவோம். விசுவாசத்துக்குள் ஓடுவோம். ஆமென். கர்த்தர் ஒன்றையே மகிமைப்படுவதா. நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வத்து நேருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க நான் உங்களோடு இணைகிறேன். என்னோடு இணையுங்கள். ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நாளும் சங்கம் வானொலி ஊழியத்தை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த 10ஆம் ஆண்டை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கோடி கோடி சோஸ்திரம் ஊழியத்தை அவ்வளவு ஆசீர்வத்து பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாளும் ஊழியத்தை செய்கிறது ஊழிய ஸ்தாபகருமான தகப்பனே லெஸ்லிகாய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. வழிகள் எல்லாம் பாதுகாத்துருங்க. புதிய திட்டங்களை கொடுத்து புதிய பொருளாதார வசதிகளை கொடுத்து ஆசீர்வதித்து இன்னும் ஊழிய பாதையில் அறியாத விட்டாத முழங்கால காரியம் சொல்லிக் கொடுத்து வழி நடத்துவீராக. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பல்வேறுபட்ட தேசத்துல இருந்து பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் என்று இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துற உடைய ஊழியர்கள் மீது அப்பா நீர் உடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்ப்பீராக. அவருடைய குடும்பங்கள் சபை ஊழியங்களை பல்கி பெருக செய்வீராக. பெரிய ஒரு அறுவடை காண, ஒரு எழுப்புதலை காண, ஒரு அசைவை காண ஆவியானவர்கள் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டுல புதிய கிருபை, புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வரங்கள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிற கதா. அதே போல கதாவே நாளும் கேட்டுக்கோ அன்பு நேரலுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மறு ஒளிபரப்பு கேட்கிறார்கள், நேரடி ஒளிபரப்பை கேட்கிறார்கள் கதாவே. எந்தெந்த இணையத்து கூட இணைகிறார்களோ ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க சங்கமித்து அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா இந்த சங்கம் வானொலி கூட அவங்க பெற்றுக்கொள்ள நன்மைகள் ஏராளம் என்று சொல்றாரு கத்தாவே. இரவு பகலாக அப்பா இணைந்திருக்கிறோமே அப்பா. அவருடைய அன்பில நினைய வைக்குது அப்பா. புதிய வாசலை கத்திரங்களை திறந்து கொடுத்தார் என்று சாட்சி சொல்றாரு. அப்படிப்பட்ட சாட்சி எழுப்ப பண்ண கிருபைகளுக்காய் நன்றி. அப்படிப்பட்ட நேர்கள் உள்ளத்துல நீங்க கிரிய செய்வீராக. என்னென்ன பாரத்தோடு தேவையோடு காத்திருந்ததை கேட்கின்றார்களோ அப்பா அவர்கள் புதுபலன் அடைவார்களா, விடுதல் அடைவார்களாக. ஜெயத்தை எடுத்துக்கொண்டு வாழ இன்னும் மனவாட்டியாய் ஆயத்தப்பட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த கிருபை வாசலை திறப்பீராக, வழி நடத்துவீராக, தேவையை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தினால நேர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இன்னும் புதிய நேர்களை எழுப்புவீராக. எங்கெல்லாம் இந்த அலை செல்ல முடியாது தடையா இருக்கும் அந்த தடைகளை தகர்த்தறையுங்க ஆண்டவர். தடைகளை உடைப்பவர் நீங்க ஆண்டவர். நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கும் அப்பனே. ஆளுகை செய்து ஆசீர்வதித்து எல்லாரையும் ஒருமனப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அப்பா வழி நடத்த உம்மாலை கொடுக்க தாவி. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை எழுப்பித்தாங்க. ஊழியங்களை செய்யத்தக்கதா கிருபைக்கு செய்யுங்க ஆண்டவர். இலை கரையா இருந்து விட்டு விழுந்து விடாதபடி உமக்குள்ள எழுந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க அவளுக்கு இந்த கிருபையின் வாசல் அறிமுகப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவர். உலகத்திலே ஒப்புவிக்கிறோம் அப்பா. மட்டும் நடத்தினே வினேச, இனிமேல் நடத்தினீர் இம்மானுவேலாய் நம் கூட இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்கட்டி நிற்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
நன்றி தாபினே, நன்றி நன்றி. ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே, என்றுமே என்றுமே என்றென்றுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாடல் ஜெபங்களுக்கூட கடந்து சென்றோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. நாங்கள் அதற்கு அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின்